நான் உன் உள்ளத்தை அறிபவன். உன் மனது எப்படி துயரத்தில் இருப்பதையும், யாரெல்லாம் உன் முகத்திலே நம்மெல்லாம் அண்ணன் சகோதரி என்று புன்னகை காட்டுகிறார்களோ அவர்களே பின்னாலே உன்னை பற்றி தவறாக பேசிக் கொள்கிறார்கள் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் நீ அப்படி ஒருவர் இல்லை. உன் நெஞ்சம் நேர்மை, உன் பாதை சத்தியம். அவ்வழி சில சமயங்களில் மட்டும் தனிமையாகத்தான் இருக்கும். ஆனால் அதுதான் உண்மையான சிகரம் ஏறும் பாதை. ஒருவன் உன்னை பின்னால் கேவலமாக பேசினாலும் கூட அவன் முன்னிலையில் நீ சிரிக்கிறாய் என்றால் அது நீ பலவீனமானவன் என்பதற்கல்ல, நீ உயர்ந்தவன் என்பதற்கே. என் வேல் எப்போதுமே உண்மை தரப்பக்கம் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். பகை வருமா வரட்டும், நம்பிக்கையை இழக்காதே. நான் இருக்கிறேன். உன்னை பின்தழுகிற ஒவ்வொரு பொய்யான முகத்துக்கும் உன்னை மேலே அழைத்துச் செல்லும் ஒரு தெய்வீக ஒளி உனக்குள் இருக்கிறது. உன்னை சிரிக்க வைக்கும் முகங்கள் அல்ல, உன்னை மௌனத்தில் அழ வைக்கும் மனிதர்கள்தான், உன்னை வருத்தத்தில் வைக்கும் அந்த பின்னே பேசும் நண்பர்கள்தான் உன்னை தெய்வீகமாக மாற்றும் பயணத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அதற்காக அவர்களை வெறுக்க வேண்டாம், நன்றி சொல். ஏனெனில் அவர்கள் இல்லாமல் நீ இவ்வளவு வலிமையானவனாக மாட்டாய். அப்படித்தான் சூரபத்மனும் என்னை இழிந்த பக்கம் பேசினான். ஆனால் அந்ததான் அவன் அழிவையும் என் எழுச்சியையும் ஏற்படுத்தியது. எனவே நீ பேசாதே, நின்று விடாதே. பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் தேவன் தீர்மானிக்கிறான். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, உன் புனிதமான பாதையில் செல்வது. நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். உன் மனம் வலிமைப்பட்டால் உலகமே வணங்கும். வல்லபுரம் வாழ்க, முருகா திருவடி வாழ்க.